ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 17/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. இன்றைய சந்திராஷ்டமம் ராசி கும்பம் மற்றும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்ட காலம் காலை 10:30 மணியிலிருந்து பிற்பகல் 12 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன், அவரது வீட்டில் இவர், இவரது வீட்டில் அவர் பரிவர்த்தனை மூலமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். இன்று கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். கூட்டு தொழிலில் அதிகமாக லாபம் கிடைக்கும். அலுவலக பணி சுமை சற்று குறையும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்கள் செய்வீர்கள். விரைய செலவுகளும் உண்டாகும். தனவரவும் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். சகோதர வழியில் நன்மைகள் எதிர்பார்க்கலாம். சகோதர சம்பந்தமாக உங்களுக்கு பூசுத்து கைவரும் யோகமும் வந்து சேரும். தாய் வழி உறவால், அதாவது தாய்மாமன் உறவு முறைகளில் அல்லது மனைவி வழி இவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் கைவரும் யோகமும் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்க யோகம் உண்டாகும். புது வீடு கட்டுவது சம்பந்தமாக மற்றும் திருமணம் சம்பந்தமாக பணவரவு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்று உண்டாகும். அனைத்து செயல்களிலும் துணிச்சலாக ஈடுபட்டு வெற்றி பெற செய்வீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். காரிய சாதனைகள் செய்வீர்கள். நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறை சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். பேச்சாற்றல் அதிகமாகும். பேச்சையே தொழிலாக கொண்டவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். தனவரவு அதிகமாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக உயர்ந்த ஆடை ஆபரண அணிகலன்கள் கிடைக்கும். மற்றும் வெளிநாட்டிலிருந்து பரிசு பொருள்கள், பணவரவு இவையெல்லாம் உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும், பூமி சம்பந்தமான தொழிலில் விளைபொருள்கள் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வரும் யோகமும் உண்டாகும். தர்ம குணங்கள் அதிகமாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தனவரவும் தன வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். மனைவி வழி உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக நற்செய்தி கிடைக்கும். எதிர்பார்த்த தனவரவும் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூடி சிறு வேலை வாய்ப்பாவது அவர்களுக்கு இன்றைய நாள் அதன் பேச்சுவார்த்தைகளாவது உண்டாகும்.
கேஸ் வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டாகும் என்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே குரு உள்ளார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அத்துடன் ராகுவுடன் தனவரவும் அதிகமாகவும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். சுபபலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும். துக்கங்கள் தீர்ந்து போகும். நாட்பட்ட கடன்களை இன்று தீர்ப்பதற்கான உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அவர்களது உடல் நலத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைக்கு இன்று மருத்துவ உதவி செய்வதன் மூலம் முன்னேற்றம் காணப்படும். கவர்ச்சிகரமான தோற்றத்திற்காக அலங்கார பொருள்கள் மற்றும் அது சம்பந்தமான பொருள்களை வாங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். விடாமுயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள். பேச்சாற்றல் அதிகமாகும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். பயணங்களால் வெற்றி உண்டாகும். பயண அனுகூலம் உண்டாகும். பயணங்களால் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கூட்டு தொழில்கள் யாவும் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில்கள் மூலமாக நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வதன் மூலம் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த விதமாக புதிய நபரை சந்திப்பீர்கள். அவர்களால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். இன்று மாலை 5:39 மேல் 5ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 6ஆம் இடத்திற்கு குரு பார்வைக்கு வருகிறார். அதனால் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். எடுத்த காரியத்தை யாவோம் என்று வெற்றியாக முடிப்பீர்கள். ஆன்மீக தேடுதல் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் உறவினர்களின் வருகையால் சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். பணபலம் அதிகமாக இருக்கும். அரசியலில் சாதிப்பீர்கள். அரசியல் சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். பெரிய மனக்குழப்பம் இருப்பது மாறிவிடும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிட்டு சற்றே பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளவும். யாரையும் பொருட்படுத்தாத குணம் உங்களுக்கு இருக்கும். அதனால் பிறரிடம் இருந்து உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லை சற்று சாதகமான பலனை தரும். கடன் உதவி கிடைக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். பிள்ளைகளுக்காக வெளிநாடு பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கல்வி சம்பந்தமாக ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். மனைவி வழி இன்று எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். மனைவி வழி அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக வாகனம் வாங்கும் யோசனையும் உண்டாகும். புதிய வாகனம் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு புதுமனை வீடு வாங்க யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அரசு தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு. அரசால் ஆதாயம் கிடைக்கும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகி சொத்துகள் உங்களது கைக்கு வரும் சூழலும் உருவாகும். அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு சாதகமான பலனை அளிக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே செவ்வாய் உள்ளார். ராசிக்கு விரய ஸ்தானத்தில் குரு. ராசிக்கு தசமஸ்தானத்தில் ராகுவுடன் சுக்கிரன். எதிர்பார்த்த வெற்றி இன்று நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட கால கோரிக்கை நிறைவேறும். நீண்ட காலமாக மனதை வருத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு இன்று தீர்வு உண்டாகும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கு இன்று அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்வில் சற்று அதிருப்தி தோன்றும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு வரும். வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். எடுத்தெறிந்து பேசுவீர்கள். பிறரிடம் சற்றே கோபமாக பேசும் குணத்தை மாற்றிக்கொள்ளவும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக தர்க்கங்கள் உண்டாகும். ராசிக்கு 9ஆம் இடத்தில்
சூரியனுடன் புதன் சனி இருப்பதால் தந்தையாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். தந்தை வழி உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும் வாய்ப்பு உள்ளது. விரைய செலவுகளும் வரும் வாய்ப்பும் உள்ளது. கோவில் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு சற்று சாதகமான பலனை தரும். எதிர்பார்த்த தன உதவி உங்களது நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் களைப்பும் சற்றே தன விரயமும் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம், தன உறவு நன்றாகவே இருக்கும். புதிய தொழில்கள் செய்ய யோசனை உருவாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேதுவும் உள்ளதால் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. ஏற்கனவே தாயாருக்காக நிறைய செலவுகள் செய்திருப்பீர்கள். மறுபடியும் அது சம்பந்தமாக சில செலவுகள் உங்களுக்கு செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். இன்று மாலை 5:39 மேல் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால் அதை சுக்கிரனின் வீடு என்பதால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் மாலைக்கு மேல் வந்து சேரும். தொட்ட காரியங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும். மாலை 6 மணிக்கு உங்களுக்கு அனைத்து காரியங்களும் சாதகமான பலனை தரும். நீண்ட நாள் தொடர்பு இல்லாமல் இருக்கும் நண்பரை நீங்கள் சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். கூட்டு தொழிலில் சிறப்பான பலன் உண்டு. கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக உங்களுக்கு இன்று அனுகூலமான பலன் கிடைக்காது. எனினும் அதற்குரிய பலன் நாளை உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு மாலைக்கு மேல் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தனவரவுகளும் வந்து சேரும். பெண்களால் இன்று சற்று பாதிக்கப்படுவீர்கள். குழந்தைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். நீண்ட நாளாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் உங்களுக்கு வந்து சேரும். தாயாரிடம் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கும். திடீர் தனவரவு உண்டாகும். அவையாவும் மாலை 6 மணிக்கு மேல் உங்களுக்கு வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமான பலன் ஒரு சிலருக்கு உண்டு. வாகன வசதி ஏற்படும். வாகன சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். சுப தேதி நிச்சயிக்கப்படும். காத்திருந்த திருமணம் இனிதே நிறைவேறுவதற்கான செய்தியும் வந்து சேரும். வேலை இல்லாமல் பயணங்கள் செய்து அலுத்து போனவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாக நற்செய்தி கிடைக்கும். வெளிநாட்டு உறவு முறையால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பயண அனுகூலம் உண்டு. கூட்டு தொழில்களில் சிறப்பான பலன் பெறுவீர்கள். நண்பர்களுடன் செய்யும் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளிடம் அதிகமாக கோபித்துக் கொள்வீர்கள். வீட்டில் பெரியவர்களிடமும் நீங்கள் கோபித்துக் கொள்வீர்கள். என்று கோபம் வராமல் சமாதானமாக செல்வது உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3, 4ஆம் இடத்தில் சஞ்சாரம். 3ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனால் சகோதர வழி உங்களுக்கு சற்று குழப்பங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். சகோதரர்களால் உங்களுக்கு சில செலவுகள் வந்து சேரும். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். வெளிவட்டார பழக்கம் மூலம் உங்களுக்கு மிகுந்த பாராட்டும் பரிசும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பிறர் விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். சகோதரர்களுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். துணிவு அதிகம் உண்டு. உங்களிடமிருந்து பணத்தை பெறுவது சற்று கடினமான காரியமாகவே இருக்கும். அடுத்தவர்களிடமிருந்து நீங்கள் பணத்தை பெற்றுவிடுவீர்கள். ஆனால் உங்களது கையிலிருந்து பணத்தை அவ்வளவு சுலபமாக யாராலும் வாங்க முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் சிக்கனமாக இருப்பீர்கள். இல்லை இல்லை என்றே சொல்லிவிடுவீர்கள். ஆனால் உங்களிடம் இரகசிய சேமிப்பு நன்றாகவே இருக்கும். பிரயாணத்தில் உங்களுக்கு எப்போதுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும். அலங்கார பொருள்களில் உங்களுக்கு ஆசை அதிகமாகும். தன்னை அழகாக கவனித்து கொள்வதிலிருந்து, உடல் ஆரோக்கியத்தை கவனிப்பதிலிருந்து, உடையாடைகளையும் கவனித்து கொள்வதிலிருந்து, அழகை மிகைப்படுத்துவதில், கவர்ச்சிகரமாக தோற்றம் கிடைப்பதில், இதிலெல்லாம் நீங்கள் நல்ல அதிகமாக செலவுகள் செய்வீர்கள்.
அலங்கார பொருள்கள் விற்பது சம்பந்தமாக லாபம் அதிகமாகும். அழகு கலை நிபுணர்களுக்கெல்லாம் அதிகமாக தொழில் வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கவர்ச்சிகரமாக இருக்க ஆசைப்படுவீர்கள். தலைமை பதவி உங்களுக்கு வந்து சேரும். பயணங்களால் அதிகமான லாபங்களும் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் தன வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அனைவரது காரியத்திலும் ஈடுபட்டு அவர்களுக்கு உபதேசம் செய்வதில் முன்னுக்கு நிற்பீர்கள். ஆனால் அந்த உபதேசம் உங்களுக்கு உதவாத வழி நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ஊருக்கு உபதேசம் என்று சொல்வது போல் அடுத்தவர்களுக்கு நல்ல அறிவுரை கூறுவீர்கள். உபதேசம் செய்து நேர்வழி நடத்துவீர்கள். ஆனால் வீட்டில் நீங்கள் குளறுபடி செய்வீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் மாலை 5:39 மேல் சஞ்சரிப்பதால் தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். தாயாரின் பாசம் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை யாவும் சாதகமான பலனை தரும். தொழில் நிமித்தம் பயணங்கள் செய்வீர்கள். தொழிலுக்காக இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். தனவரவும் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். கூட்டு தொழில்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை அளிக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கலைகள் சம்பந்தமாக புதிய வாய்ப்பிற்காக புதிய நண்பரை சந்திப்பதன் மூலம் தன வளர்ச்சியும் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லையை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். அது எவ்விதம் இருந்தாலும் எனக்கென்ன என்பது போல் நடந்து கொள்வீர்கள். ஆனால் அதை தீர்க்கும் விதமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும். வாழ்க்கையில் மனைவியிடம் நன்றாக பாசமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அது உங்கள் மனைவி வழி உங்களுக்கு கிடைக்காத போது சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். பொதுவாகவே கடகராசி அன்பர்களுக்கு தனது துணைவியாரால் எந்த விதமான பலனும் சில சமயம் இருக்காது. அதற்காக நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களது வழிகளில் நீங்கள் அழகாக முன்னேறுவீர்கள். என்றும் இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவே நீங்கள் விரும்புவீர்கள். பெண்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவுடன் சுயமாக தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இந்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். ஒரு சிலருக்கு வாகனம் சம்பந்தமாகவோ இடம் சம்பந்தமாகவோ பேச்சுவார்த்தை உண்டாகும். இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அத்துடன் புதனும் சனியும் இருப்பதால் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். தலைமை பதவி கிடைக்கும். தொழில் நிமித்தம் அயல்நாடு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பரங்கள் அதிகமாகும். அதிகாரம் அதிகமாகவே இருக்கும். பெரிய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து சேரும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே மட்டுமே சற்று ஒற்றுமை குறைவாக இருக்கும். எப்போதும் கலகங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலைகள் இருந்தாலும் அதை மறந்துவிட்டு உங்களது தொழிலில் நீங்கள் கவனமாகவும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியத்தை வெற்றியாக்கவும் தான் செய்வீர்கள். பணபலமும் ஆள்பலமும் மனபலமும் அதிகார பலமும் உங்களிடம் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். எனினும் கவலை வேண்டாம். அரசு அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். நண்பர்களிடம் அனுகூலமான பலன்களை பெறலாம். நண்பர்களின் உதவி கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால்
புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சுப தேதி நிச்சயிக்கப்படும். நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவு செய்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தூரத்து உறவு முறை மூலமாக திருமண பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கிழக்கு திசையிலிருந்து நற்செய்தி கிடைக்கும். தொழிலில் வெற்றி உண்டாகும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை தவிர தொழில் வாய்ப்புகள் புதியதாக வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் சிறக்கும். வயல் வரப்பு சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, விளைபொருள் சம்பந்தமாக மற்றும் செய்து வரும் தொழில் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, இனிப்பு சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொட்டது துலங்கும் எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம், அத்துடன் கேதுவும் இருப்பதால் சற்று உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் மனக்கலக்கங்கள் உண்டாகும். மாலை 5:39 மேல் உங்கள் ராசியிலிருந்து சந்திரன் 2ஆம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பலன்கள் அதிகமாகவே இருக்கும். தொட்டது துலங்கும் விதமாக இன்றைய நாள் மாலைக்கு மேல் உங்களுக்கு சாதகமான பலன் அளிக்கும். 2ஆம் இடத்தின் அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து இருப்பதால் எதிர்பார்த்த வெற்றிகள் அதிகமாகவே இருக்கும். சற்று பேராசைகளும் அதிகமாகும். தனவரவு கூடும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். எதிரிகளை வெல்லும் தந்திரம் வினைவீர்கள். புகழ் கிடைக்கும். தாய்மாமன் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். முரட்டுத்தனத்தை சற்று விட்டு விடுவது உங்களுக்கு நல்லது செய்யும். சிறு சிறு விஷக்காய்ச்சல்கள் மற்றும் பாதிப்புகள், தோல்வியாதிகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வாக்கு வன்மையால் பல சாதனைகளை புரிவீர்கள். மனோபலம் அதிகமாகும். பணப்பற்றாக்குறையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தனவரவு அதிகமாகும். குழந்தை இல்லையே என்று எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைப்பதற்கான இனிய செய்தி வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் சனியும் இணைந்து இருப்பதால் எதிர்பார்த்த நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். தந்தையார் வழி ஏற்பட்ட கலகங்கள் தீரும். தந்தையார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் தனவரவும் உண்டாகும். தாயாரால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். அவர்கள் வழி உங்களுக்கு பூசொத்து கைவரும் யோகமும் உண்டாகும். அவர்களிடம் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் விதமாக சாதகமான பலன் கிடைக்கும். நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் விதமாக இருக்கும். கூட்டுத் தொழில்கள் யாவும் சிறக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். எனினும் அன்பாக இருப்பீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசு வழி ஆதரவு உண்டு. அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் யாவும் இன்று நிறைவேறும் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்துள்ளார். குலத்தொழில்கள் யாவும் சிறக்கும். செல்வ வசதி அதிகமாகும். பூமி வாகன யோகம் உண்டு. கிழக்கு திசையிலிருந்து எதிர்பார்த்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பிறர் உங்களை ஏமாற்றாமல் பார்த்து கொள்ளவும். சூதுவாது அறியாமல் பணத்தை கையாளுவதில் கவனம் தேவை. பணம் விஷயமாக சற்று கவனமாக இருக்கவும். பணவரவு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் தேவையில்லாமல் நீங்கள் அதை செலவழிப்பீர்கள். வீண் பழிகளுக்கு ஆளாவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு நற்மதிப்புகள் கூடும். அலுவலக பணிச்சுமை சற்று சாதகமான பலனை தரும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய நண்பர்கள் உதவியுடன் புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நகை தொழில் மற்றும் பட்டறை தொழில்கள் சிறக்கும். எதிர்பார்த்த உதவி, கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் படிப்பிற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள்.
மனைவிக்கு பிடித்தமானதை வாங்கி கொடுப்பீர்கள். மனைவிக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் அவர்களை உங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையும் உருவாகும். வேண்டுமென்றே உங்கள் மேல் பழியை போடுவார்கள். பிறரிடம் கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக பெண்களிடம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். மாலை 6 மணிக்கு உங்களது ராசிக்கு சந்திரன், அதாவது 5:39 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு பிரவேசிப்பதால் மனத்தடுமாற்றங்களும் அமைதியின்மையும் இருக்கும். எதற்காக இந்த தடுமாற்றம் என்று தோன்றும். சகலவிதமான திறமையும் உங்களுக்கு இருந்தாலும் சற்றே மனக்குழப்பங்களும் அதிகமாகும். எனினும் கவலை வேண்டாம். இன்று அனைத்தும் உங்களது கையில்தான் உள்ளது. எதையும் அமைதியாக யோசித்து முடிவுகள் செய்யவும். நண்பர்களுடன் இனிமையான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் விரய செலவுகளும் உண்டாகும். சுப செலவுகளும் வந்து சேரும். எனினும் நீங்கள் இன்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இன்று மாலை 5:39 மேல் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் சனி இருப்பதால் தாயாரால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேரும். தாயாரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். பூசத்து சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தந்தை வழி ஏற்பட்ட கலகம் மாறும். தந்தையாருக்காக நீங்கள் உதவிகள் செய்ய போவீர்கள். பூமி சம்பந்தமான தொடர்புகள், கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். அமைதியாக இருந்து இன்று நீங்கள் உங்களது காரியத்தை செய்வீர்கள் என்றால் இல்லை. ஆர்ப்பாட்டமாக, சற்று கோபமாக எடுத்தெறிந்து பேசியே உங்களது காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். உங்களது பேச்சு திறமையால் நண்பர்கள் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சில சமயங்களில் உங்களது பேச்சால் சிலரது மனம் நோகும்படியும் இருக்கும். உங்களது பேச்சு திறமையால், கலை திறமையால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைகளுக்காக வெளிநாடு வெளியூர் செல்வீர்கள். வியாபார நிமித்தம் அயல்நாடு அல்லது வெளியூர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கட்டிட சம்பந்தமான தொழிலில், பூமி சம்பந்தமான தொழிலில், மண் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, அரசு சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் ஆதரவும் கிடைக்கும். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் எதிர்பார்த்த செய்தியும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகமும் உண்டாகும். பிள்ளைகளின் படிப்பிற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்ப உறவினர்களின் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நாட்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கும். இன்று எதிர்பார்த்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். ஆரோக்கிய நலனில் சற்று அக்கறை தேவை. தேவையில்லாத கோபத்தை எடுத்திருந்தால் உங்களைப் போல் நல்லவர்கள் இல்லை. மனசாட்சி உள்ளவர்கள்தான். ஆனால் உங்களது கோபமான பேச்சால் எடுத்தெறிந்து பேசுவதும் புரிந்து கொள்ளாமல் பேசுவதும் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நல்ல தீர்வுகள் உங்களுக்கு உண்டாகும். சிறப்பான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும். அயல்நாட்டிலிருந்து எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்டகால கனவுகள் உங்களுக்கு சாத்தியமாகும். பொன்பொருள் இன்று பெண்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அரசு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சாதகமான பலனை அளிக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் வரும். ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். கல்விக்காக வெளிநாடு செல்வதோ, வேலைக்காக வெளிநாடு செல்வதோ, கூட்டு முயற்சிகளுக்காக வெளிநாடு செல்வதோ, இது போன்ற தேவைகளுக்காக வெளிநாடு பயணத்தால் அனுகூலமான பலன்களும் கை நிறைய சம்பாத்தியமும் பொருளாதார நிலையில்
நல்ல முன்னேற்றமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரன் உள்ளதால் தனவரவு இன்று அதிகமாகவே இருக்கும். எதை செய்தால் எப்படி பணத்தை கிடைப்பது, எப்படி கிடைக்கும், இதை போட்டால் இவ்வளவு கிடைக்கும், அதை போட்டால் அவ்வளவு கிடைக்கும் என்று மனக்கணக்குகள் அதிகமாகவே இருக்கும். பேராசைகளும் சற்று உண்டாகும். பணத்திற்காக இன்று நீங்கள் அதற்கான வழியை தேடுவீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். கேஸ் வழக்குகளும் சற்று சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்ப உறவினர்களால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமாக அயல்நாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். வீட்டில் பெண்களுக்கு என்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறும் விதமாகவே பெண்களுக்கு இருக்கும். இன்று மன அமைதியும் பொருளாதார நிலையில் முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் உள்ள நாளாக இருப்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று நல்ல காலமாகவே உள்ளது. செல்வ வளமை அதிகமாகும். கடினமாக உழைப்பீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்று அதிகமாக கிடைக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கட்டிடத் தொழில் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக லாபம் உண்டாகும். வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் காண்பீர்கள். கால்நடை சம்பந்தமாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் சனி இருப்பதால் தந்தையாரால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சொத்து தர்க்கம் தீரும். சொத்துக்கள் கைவரும் விதமாக நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சகோதரர் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சகோதரர் வழி உங்களுக்கு லாபம் வரும் விதமாக அவர்களால் உதவியும் வந்து சேரும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, எதிர்பார்த்த பலன் உண்டு. 6ஆம் இடத்தில் செவ்வாய், சற்று கடன் தொல்லை சற்று அதிகமாகும். அதற்கான கடன் தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கு உதவிகள் யார் செய்வார்கள் என்று ஆலோசித்து தலையை புண்ணாக்கிக் கொள்வீர்கள். எனினும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். அரசு வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். அரசு ஆதாயம் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொழிலில் புதிய யுக்தியை கையாண்டு வெற்றி காண்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பயண அனுகூலம் உண்டு. பயணத்தால் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். நண்பர்களுடன் இன்று இனிய பயணம் மேற்கொள்வதன் மூலம் மனதிற்கு நிம்மதி அளிக்கும். சற்றே விரய செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். வீட்டில் சுப பேச்சுவார்த்தைகளுக்கான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும். திடீரென்று ஏமாற்றங்கள் வரலாம். கொடுத்த பணம் திரும்ப வராமல் போகும் சூழலும் உருவாகலாம். உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களே அல்லது தாய் வழி உறவினர்களோ சகோதரர்களோ அல்லது மனைவி வழி யாராக இருந்தாலும் இன்று உங்களிடம் உதவி கேட்பார்கள். ஆனால் இன்று நீங்கள் கொடுத்து விட்டால் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போகும் சூழல் உருவாகும். இன்று கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும். மன தடுமாற்றங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். திடீரென்று முடிவுகளை மாற்றிக்கொள்வீர்கள். எதை செய்வது என்று தெரியாமல் போகும் சூழலும் உருவாகும். எடுத்த காரியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். தயக்கம் அதிகமாகவே இருக்கும். தன்னம்பிக்கையும் உங்களுக்கு குறையும். கடன் தொல்லையால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய செய்திகள் வருவதற்கு தாமதமாகும். மனது இன்று மாலை வரை தடுமாற்றங்களாகவே இருக்கும். இன்று மாலை 5:39 மேல் உங்களது
சந்திராஷ்டமம் விலகிவிடும். மாலைக்கு மேல் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். காலையிலிருந்து வரவேண்டிய தாமதமான செய்திகள் மாலைக்கு மேல் உங்களுக்கு வரும். அதனால் இன்று மகிழ்ச்சியாகவும் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவுடன் இனிய செய்தியும் உங்களுக்கு மாலைக்கு மேல் வந்து சேரும். தடுமாற்றங்கள் குறையும். 2 நாட்களாக அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பதவி விஷயமாக, இடமாற்றம் விஷயமாக ஏற்பட்ட 2 நாளாக பிரச்சனைகளுக்கு மாலைக்கு மேல் நற்பலன் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தொழில் வளர்ச்சி மாலைக்கு மேல் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்தபடி அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை அளிப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, காலை முதல் மாலை வரை அனுகூலமான பலன்கள் உண்டு. தொட்டது துலங்கும், எடுத்த காரியம் முடிவாகும். வெற்றியாக அனைத்தும் தைரியமாக நின்று காரியத்தை சாதிப்பீர்கள். உங்களது ராசிநாதன் குரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 7, 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். காலையிலிருந்து மாலை வரை இன்று அனைத்தும் சாதகமான பலன் கிடைக்கும். தொழிலில் வெற்றி உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தனவரவும் நன்றாக இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பதவி விஷயமாக உங்களுக்கு திடீரென்று இடம் மாற்றம் மற்றும் தொழில் மாற்றம், தலைமை பொறுப்பு, அரசியலில் சாதகமான பேச்சு, குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் இவையெல்லாம் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். திடீர் பயணங்கள் உண்டாகும். ஆனால் மாலை 6 மணிக்கு மேல் எந்த முயற்சியையும் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். வாக்குகளை கவனமாக பிரயோகிக்கவும். உங்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆவதால் மீனராசி அன்பர்கள் சற்றே அமைதியாக இருந்து கொள்வது நல்லது. ஏற்கனவே யாராவது எதையாவது சொன்னால் உடனடியாக பதிலையும் கொடுப்பீர்கள். அதை மனதில் போட்டு குழம்பி தவிப்பீர்கள். பணம் இல்லை என்றாலும் உங்களுக்கு பிரச்சனை. பணம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. யாராவது ஏதாவது பேசிவிட்டால் பிரச்சனை, பேசாவிட்டாலும் பிரச்சனை. இப்படி அதிகமான பிரச்சனை என்று உழலும் மீனராசி அன்பர்கள் இன்று மாலைக்கு மேல் வாயை சற்று அமைதியாக்கிக் கொள்வது நல்லது. வேண்டாத வார்த்தைகளை விரயம் செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். மாலையிலிருந்து 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். பேசாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. ஏதாவது கோவிலுக்கு சென்று மௌன விரதம் இருப்பதும் உங்களுக்கு நன்மை செய்யும். கேட்டால் பிரச்சனை எழும் என்று தோன்றினால் உடனே கடவுளுக்காக மௌன விரதம் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள். அது உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். காலை வரை தொழிலில் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலனும் தனவரவும் அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த தன உதவி நண்பர்கள் மூலம் அல்லது உறவினர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் சம்பந்தமாக தலைமை பொறுப்பு வந்து சேரும். எனினும் 2 நாட்கள் நீங்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். மனைவியிடம் தேவையில்லாமல் கலகங்கள் செய்ய வேண்டாம். மாலைக்கு மேல் சற்று அமைதியாக இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது செய்யும். இன்றைய நாள் மிகவும் இனிமையான நாளாக அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.